இந்த அமைப்பு இப்போ போராடுறாங்கல்ல, ஆமா. அவங்களோட போராட்டத்தை அந்த கோஷத்தை பாருங்க நீங்க. இவ்வளோ மென்மையான போராட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. மென்மையான கோஷத்தை என் வாழ்க்கையில ஓ. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி விஷயங்கள களத்தில் இருக்கிறேன். ஆனால் வந்து இப்படி ஒரு மென்மையான இதை நான் பார்த்ததில்லை. 17ஆம் நாளிலும் அப்படின்னு மேலே டைட்டில், ம். எங்கள் முதல்வரே உங்களின் வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். மாண்புமிகு சமூக நீதி காவலரே, கடந்த ஆட்சியில் நாங்கள் போராடிய போது நான் இருக்கிறேன் கலங்காதீர்கள் என்று எங்களுடன் உறுதுணையா நின்றீர்கள். எங்கள் வறுமை நிலை அறிந்து தேர்தல் அறிக்கையில் 133 சொல்லிட்டு இருக்கேன். 311வது அறிக்கை, 311வது வாக்குறுதி, 311வது கோரிக்கையாக வாக்குறுதி அளித்தீர்கள். எங்கள் போராட்டத்தின் நியாயம் உணர்ந்து 2023 புத்தாண்டின் முதல் நாளில் முதல் அறிவிப்பாக சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு போராடும் 20,000 இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க 3 நபர் குழு நியமிக்க உத்தரவிட்டீர்கள். இது எதுக்கு முதல்ல இதுக்கு குழு? ஒரு புதுசா ஒரு விஷயத்த வந்து குழு அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு குழு? புதுசா ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னா, புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வர போறோம் அப்படின்னா பண்ணலாம். இது 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலை மட்டும் தானே. இதை குறைச்சிட்டு திருப்பி அதை கூட்டுறதுக்கு எதுக்கு வந்து குழு? குறைச்சதே நீங்க தான், அப்புறம் எதுக்கு குழு உங்களுக்கு? சொன்னதை செய்யும் சமூக காவலரே, அக்குழுவிற்கான அரசாணையும் வெளியிட்டு எங்களுக்கு நம்பிக்கை ஒளி ஊட்டினீர்கள். சார் இது போராட்டம் மாதிரியே தெரியல சார். ஆசிரியர் இனத்தின் காவலர் முத்தமிழ் அறிஞரின் தவ புதல்வரே, சமவேளைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கை நிறைவேற்றி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து அறப்போராட்ட களத்தில் நிற்கிறோம். 14 ஆண்டு கால போராட்டத்திற்கும் கண்ணீருக்கும் முற்றுப்புள்ளி வைத்து சமூக நீதி காத்திடுக எங்கள் விடியலே.